உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பேச வேண்டாம், அப்படியே அமர்ந்து கொள்ள வேண்டும். பார்வையாளர் யாரும் பேச வேண்டும். நல்லா தந்துங்க. அன்னை 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 அன்பினுக்கு மங்களம். ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம். என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம். நிச்சயாவும் முற்றுவிக்கும் பிச்சவைக்கு மங்களம். நாம கீர்த்தனம் பறந்து நானிலம் செழிக்கவோ, வேறிடாத இன்பம் ஒங்கி வீடெல்லாம் விளங்கவோ, ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம். தர்ம சக்தி வாழ்வதென்று சந்ததம் கொண்டாடுவோம். தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். ஒரு நிமிடம் தியானம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் மகாராமி அவனுடைய அருள்வாசி கிடைக்கணும். உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம விளக்கெல்லாம் வர்றதுக்கு பெரிய பாக்கியம். நிறைய தடைகள்லாம் இருக்கும், இருந்தாலும் அந்த விளக்கு வர்றது வருஷந்தோறும் வர்றது ரொம்ப புண்ணியம் பண்ண வீட்டில் தான் வர முடியும். அடுத்த வருஷம் தொடர்ச்சியாக வரணும். எந்த தீய சக்தியிலும் வரக்கூடாது. கல்வி, செல்வம், பொன், பொருள், வீரம், சக்தி அனைத்தும் கிடைக்கணும்னு சொல்லி கண்களை மூடி ஒரு நிமிடம் பிரார்த்தனை. பார்வையாளரும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள வேண்டும். யாரும் பேச வேண்டாம். நான் 2 வரி பாட்டு படிப்பேன், அது புக்கில் இருக்காது, நீங்க கேட்டு உள்வாங்கி படிக்க வேண்டும். மங்களம் காப்பாய் சிவசக்தி, என் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி, மங்களம் காப்பாய் சிவசக்தி, என் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி, குங்குமம் காப்பாய் சிவசக்தி, என் குடும்பத்தை காப்பாய் சிவசக்தி, குங்குமம் காப்பாய் சிவசக்தி, என் குடும்பத்தை காப்பாய் சிவசக்தி, சந்திரன் சூரியன் உள்ளவரை, சந்திரன் சூரியன் உள்ளவரை, என் தலைவரை காப்பாய் சிவசக்தி, சூரியன் சந்திரன் உள்ளவரை, என் தலைவனை காப்பாய் சிவசக்தி, மங்களம் காப்பாய் சிவசக்தி, என் மாங்கல்யம் காப்பாய் சிவசக்தி, குங்குமம் காப்பாய் சிவசக்தி, என் குடும்பத்தை காப்பாய் சிவசக்தி, ஒரு தூசி கூட இந்த பக்கமா வந்து இந்த லைன் ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. தாரணி இந்த லைன் இந்த குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கோங்கடா மக்களே. குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கோங்க. புக்கை எல்லாரும் கொடுத்துடணும்.
புக்கை எல்லாருமே கொடுத்துடணும். தீர்த்தத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் தெளிக்கலாம். நதியினுடைய தீர்த்தம். ரொம்ப தூரமான வீடுனா அந்த மரத்தை குத்திருங்க, வேம்பு குத்துங்க. சரியா? சூடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பூஜை பொருளை அது மாதிரி கொடுத்து பழகணும். சரியா? நிறைய ஊர்ல அப்படிதான் பண்ணுவாங்க. குளத்தூர்ல நான் போவேன். சரியா? நம்ம ஊர்ல நம்ம பொங்கல் நம்ம திருவிழாவுக்கு நம்மளால ஏன்றது ஒரு 200 கூட வராது. இந்த 10 வித்திர ஸ்டாண்டு 12 ரூபா தான் மதுரையில வாங்கினீங்கன்னா. சரியா? அந்த விளக்கு தூள்லாம் வாங்கினா நல்லா இருக்கும். அந்த மாதிரி